ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போறது 2006ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முறையான பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நினைவூட்டுதல் பதிவு பத்தி பார்க்க போறோம். குறிப்பா 2003, 2004, 2005ஆம் ஆண்டுகள டிஆர்பி மூலமா தொகுப்பூதியத்தில வேலைக்கு சேர்ந்தவங்க 1/6/2006 அன்னைக்கு காலமுறை ஊதியத்துக்கு வந்திருப்பாங்க. டைம் ஸ்கேலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு சரியா 3 1/2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது 1/6/2026 அன்னைக்கு 20 ஆண்டுகள நிறைவு செஞ்சு சிறப்பு நிலை ஸ்பெஷல் கிரேட் பெற போறாங்க. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனா இந்த பலன சரியான நேரத்தில எந்த தடங்கலும் இல்லாம வாங்கணும்னா, நீங்க இப்பவே சில முக்கியமான ஆவணங்கள தயார் நிலையில வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஆவணங்கள்? எதையெல்லாம் சரி பார்க்கணும்? வாங்க தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல உங்க பணி பதிவேட்ல சர்வீஸ் ரிஜிஸ்டர்ல ஒரு முக்கியமான 5 ஆவணங்கள முறையா பதிவு செய்யப்பட்டிருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த பக்கங்களுடைய நகல, அதாவது ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பா தேவைப்படும் சொல்றாங்க. அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், பணி நியமன ஆணை. 2வது தொகுப்பூதியம் நீக்கம் செய்யப்பட்டு வழங்கப்பட்ட பொதுவான ஆணை. 3வது 1/6/2006க்கு முன்னாடி முன்தேதியிட்டு வழங்கப்பட்ட பணி வரன்முறை ஆணை. ரெகுலரைசேஷன் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட ஆணையா அப்போ கொடுத்துருப்பாங்க. 4வது தகுதிக்கான் பருவம் நிறைவான ப்ரொபகேஷன் டிக்ளரேஷன் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. 5வது கடைசியா பார்த்தீங்கன்னா, 1/6/2016 அன்னைக்கு நீங்க தேர்வு நிலை செலக்ஷன் கிரேட் பெற்ற ஆணை. இந்த 5ம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. இதில ஏதாவது ஒண்ணு விடுபட்டு இருந்தா கூட, இப்போ அத தேடி கண்டுபிடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி, பிஎட் இல்லைன்னா டிப்ளமோ இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த சர்டிஃபிகேட்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பி மட்டும் போதாது. இதுக்கெல்லாம் உண்மைத்தன்மை சான்று ஜெனியூனஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வழங்கப்பட்டு அது உங்கள் எஸ்ஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த உண்மைத்தன்மை இன்னும் வாங்கலைன்னா உடனே உங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக விண்ணப்பிச்சு இப்போவே வாங்கிக்கோங்க. கடைசி நேரத்தில் பதற வேணாம். முக்கியமான விஷயம், நீங்கள் 10th 12th டிகிரி இல்லை பிஎட்லாம் வெளி மாநிலத்தில் படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக மதிப்பீடு எவாலுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். ஏற்கனவே இதெல்லாம் வாங்கி நீங்கள் எஸ்ஆரில் ஏற்றி இருந்தீங்கன்னா சூப்பர், விட்டுடுங்க. புதுசாக நீங்கள் வாங்க தேவையில்ல. கடைசியாக ஒரு சின்ன செக்லிஸ்ட்டுங்க. 1/6/2006 இருந்து 31/12/2025 வரைக்கும் உங்கள் பணிக்காலம் சரிபார்ப்பு, சர்வீஸ் வெரிஃபிகேஷன் எந்த விடுதலும் இல்லாமல் எஸ்ஆரில் பதிவு செஞ்சுருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன் இப்போவே இதெல்லாம் சொல்கிறேன்னா, இனி வரும் நாட்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், செய்முறை தேர்வு, பொதுத் தேர்வு, பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், அசம்பிளி எலெக்ஷனு, விடைத்தாள் திருத்தம் பண்ணி, அப்புறம் கோடை விடுமுறைன்ட்டு அடுத்த 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்க போகிறீங்க. அந்த நேரத்தில் போய் ஐயோ இந்த ஆர்டர் இல்லையே, அந்த என்ட்ரி இல்லையே, நீங்கள் அலைஞ்சி சிறப்பு நிலையை வாங்குறது தாமதமாகலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எப்போவுமே வெற்றி நிச்சயம், வெற்றி தரும். இப்போவே உங்கள் ஃபைல்ஸ்லாம் தூசி தட்டி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.